Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து பிளட் டொனேட் பண்ண போறேன். பிளட் டொனேட் பண்றது ஒரு விஷயம் இல்ல, அது வந்து நிறைய பேர் எல்லாருமே பண்றதுனால ஸ்பெஷல் டே. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த முறை நான் பிளட் டொனேட் பண்றது 10வது தடவை பண்றேன். எங்க ஊர் சின்னசேலம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறது கச்சிராப்பாளையம்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம கல்வராயன் மலையோட கீழ்ப்பகுதி. ஓகேவா, இங்க உட்காந்துக்கலாம். நல்லா நேச்சுரல் பிளேஸ், நல்லா செமையா இருக்கு இயற்கை காட்சிகள். அதனால இங்க உட்காந்துட்டு நம்ம அப்படியே பேசிடலாம். முக்கியமா இதை சொல்லியே ஆகணும், பிளட் டொனேட் பண்றதால வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பயப்படுறாங்க. நமக்கு வந்து உடம்பு பிரச்சனை ஆயிருமோ, அதாயிருமோ இதாயிருமோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம உடம்புல கரெக்டான ரத்தம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம். வருஷத்துக்கு 2 முறை பிளட் டொனேட் பண்ணுங்க. அது மாரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 தடவை கொடுத்துருக்கேன். என்னைய பாருங்க, நான் எப்படி இருக்கேன், நல்லா தானே இருக்கேன். நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் பிளட் டொனேட் பண்ணுங்க. பிளட் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது. கர்ப்பிணி பெண்கள், திடீர்னு யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் பண்றதுக்கும் ரத்தம் தேவைப்படும். அதனால வந்து ரத்தம் வந்து இங்க அத்தியாவசியமா எல்லாத்துக்குமே தேவைப்படும். நம்ம வந்து பணம் காசு கொடுத்து உதவி பண்றது எல்லாராலையும் முடியாதுல்ல. போலாம். இப்போ வந்து கச்சிராப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம பிளட் டொனேட் பண்ண போகிறோம். என் கூட இந்த வீடியோ எடுத்தால அந்த தம்பி உள்ள ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கான். நானும் போய் ஃபில்அப் பண்ணுறேன். அவனை பற்றி சொல்லி ஆகணும். நான் அப்புறம் செக் பண்ணுறதுக்கா இல்லை, உடம்பே ஷேக் ஆகுது. கம்மியா இருக்கோ? சட்டையை கழட்டிடுவா, சட்டையை கழட்டியா, இவ்வளோதான் டிஷர்ட் இருக்குது. ஓகோ அடுத்துக்கோ.
10வது தடவை. இன்னைக்கு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியே வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதேமாரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கேன், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்மளால் 4 பேர் நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் ப்ளட் டொனேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரம்பிங்க. ஓகே, முக்கியமாக ப்ளட் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். பண்ணுங்கள். எங்கே எனக்கு இது உள்ள போக மாட்டேது. நான் வீடியோ போடுறதால ஒரு 10 பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க பிளட் டொனேட்டு. அதனால எனக்கு இன்னும் 2 ஜூஸ் கொடு. மடைக்கு வா. சரி, பிஸ்கெட் இன்னும் 4 பாக்கெட் வேணும். ஏன்னா வீடியோ போடுறதால 4 பேர் வருவாங்கல்ல, வருவீங்க தானே மக்கள் இல்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் கொடுங்க, 1 லிட்டர் கூட கொடுங்க, குடிப்பேன். சும்மா சொன்ன வேணாம். ஓகே, ஏஞ்சி போக சொல்லிட்டாங்க, ஏந்திரிப்போம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஏங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. அஜி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 15 நாள் தானே. 15 நாள். அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பையன் அடங்க மாட்டுறாங்க பாருங்க. இப்போதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் வந்து பிளட்டு கொடுக்குறான். ஆனால் டெஸ்ட் பண்ணிட்டான், பிளட் இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுக்குறான். ரெக்கவர் ஆகிட்டான். அஜித் பேர் சொன்னேன். சொல்லு, நீ ஏதோ சொல்லணும்னு நினச்சியே. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். வண்டியில் போகிறப்ப நீங்கள் எந்த வண்டியில் போனாலும் சரி, அதுக்குன்னு உண்ட மினிமம் ஸ்பீடில் போங்க. ரொம்ப வேகமாக போகாதீங்க. அப்படி போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃப் ரைட் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டு போங்க. உங்களோட குடும்பம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில். அவங்களுக்காக எப்பயுமே அவங்கள நினச்சி வாழ்க்கையில் பொறுமையாக போங்க. அவ்வளோதான மெசேஜ். ரொம்ப நன்றி. அனுபவத்தில் சொல்கிறா தம்பி, மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதான் எங்க கச்சிராப்பாளையம் கோமுகி ஆறு, கோமுகி டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இது வழியா தான் எல்லா ஊருக்கும் போய் சேரும். இந்த பக்கம் அப்படியே போய் சேரும். சரியான இடம். டேம் வந்து தனியா ஒரு வீடியோ பண்ணலாம், கவர் பண்ணலாம். நல்லா இருக்கும், செம்மையான டேமு கோமுகி டேம். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்வராயன் மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த பக்கமா வரக்கூடிய தண்ணி வந்து எங்க கோமுகி டேம்ல வந்து அது மூலமா பிரிஞ்சு போகும். இங்க இருந்து அப்படியே குதிக்கணும் போலவே இருக்கு. ஆனா இங்க கண்ணு முன்னாடியே தெரியுது. விழுந்தனா அவ்வளவுதான், கல்லுல தான் போய் விழுவேன். அவ்வளவு இல்லை, இப்ப தண்ணி கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. மழை டைம்ல வந்தோம்னா இங்க செம தண்ணி போகும். ஓகே, வேற என்ன சொல்றது, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா, இல்ல ஃபுட் வீடியோ மட்டும் பண்றாடே அப்படின்னு சொன்னாலும் ஓகே, சொல்லுங்க, சொன்னாதான் அதை பண்ணுவேன். நன்றி, வணக்கம், பாய்.